பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இரக்கம் உள்ளவரே, தேசத்தின் ராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா, இரக்கம் உள்ளவரே, ராணுவ வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா தீங்குக்கும், அவர்களுக்கு மறைவாய் வைக்கப்படுகிற எல்லா தீமையான திட்டங்களுக்கும் ராணுவ வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பொது ஜனமா இருக்கிற நாங்கள்லாம் ராணுவ வீரர்கள் எல்லையில நின்று எங்களை பாதுகாக்கும்படியா அவங்க நின்னு போராடுறாங்கப்பா. அவங்களுக்கு தேவையான முழு பாதுகாப்பையும் நீங்க தாங்க. அவங்களுக்கு மறைவாய் என்னென்ன திட்டமெல்லாம் போடுறாங்களோ எதிரிகள், எல்லாம் அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க சாமி. இவங்க பாதுகாப்பா, ராணுவ வீரர்கள் பாதுகாப்பா இருக்க கிருபை செய்யுங்க. ராணுவ வீரர்கள் எல்லோரும் ஆண்டவரே, அவங்க உண்மையா வேலை செய்யவும், உண்மையுமாய், நேர்மையுமாய், உத்தமமாய் இருக்க கிருபை செய்யுங்க. அவங்களுக்கு தெளிந்த புத்திய கொடுங்க. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க. ஆண்டவரே, அவங்களோட கூட உங்களுடைய தூதர்களை அனுப்பி தூதர்கள் யுத்தம் செய்யட்டும் சாமி. எங்களுக்காக தூதர்கள் வந்து ராணுவ வீரர்களோடு யுத்தம் செய்து எங்களை காப்பாற்றும்படியாக உதவி செய்யுங்க. பரலோகத்திலிருந்து எங்கள் தேசத்திற்கு உதவியை அனுப்புங்க. எல்லா தேசங்களிலும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக பரலோகத்திலிருந்து வருகிற தேவ தூதர்கள் வந்து அவங்களோட யுத்தம் பண்ணட்டும்ப்பா. எதிரிகளோடு யுத்தம் பண்ணட்டும். உங்களுக்கு எதிரான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி எங்களுக்கு எதிரா உம்முடைய பிள்ளைகளுக்கும் பொது ஜனங்களுக்கும் விரோதமாய் செயல்படுகிற எல்லாவித தீமையான மனிதர்களின் திட்டங்களும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். எங்க கிட்ட வந்தவங்கள நீங்க ஒரு நாளும் வெளியே தள்ள மாட்டீங்கப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்களேப்பா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லைன்னு. ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி கேட்கிறோம் சாமி. ராணுவ வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி விடுவீங்க. எல்லாவித காவலோடும் பாதுகாத்து தெளிந்த புத்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து சகல வல்லமைகளையும் அவங்களுக்கு கொடுங்கப்பா. தே ஆண்டவரே, ராணுவ வீரர்கள் வேலை செய்யும் பொழுது அதிக வெப்பம், குளிர் போன்ற காலநிலை மாற்றங்கள் அவங்கள பாதிக்காதபடிக்கு, காலநிலை அவர்களை கஷ்டப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம் உங்களுடைய அளவற்ற இரக்கத்தை எங்களுக்கு காட்டுங்க. தேசத்தின் ராணுவ வீரர்களுக்கு காட்டுங்கப்பா. நீங்க அவங்களுக்கு தாங்கப்பா. உங்க இரக்கத்து நிமித்தம் நாங்க கேக்குறோம். நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். மாரநாதா.